இந்த மாதிரி டேஸ்ட்டாக கறி குழம்பு வேணுமா? இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு 3 கரண்டி எண்ணெய், கொஞ்சம் கடுகு, ஒரு 20 பெரிய சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வேகிறதுக்கு மட்டும்தாங்க கஷ்டமாக இருக்கும். மற்றபடி இந்த குழம்பு ரொம்ப ஈஸி. இந்த ப்ரௌன் கலரில் பிரியாணிக்குமே வெங்காயம் வேகிற டைம் தான் ஜாஸ்தி. மற்றபடி பிரியாணி செய்கிறது ஈஸி தான். இந்த கறி குழம்புக்கும் அதே மாதிரி தான். வெங்காயம், சின்ன வெங்காயம் நான் வந்து நிறைய போட்டிருக்கேன். 20 வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா கொஞ்சம் பெரிய சின்ன வெங்காயமாக போட்டிருக்கேன். மட்டன் குழம்புனாலும் எடுத்தாலே மட்டன் குழம்போ சிக்கன் குழம்போ இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இப்போ தேங்காய் அரைக்கிறதுக்கு சோம்பை நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கணும். நல்லா அந்த சோம்பு வாசம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இந்த தேங்காயில் போட்டு அரைச்சிங்கன்னா சிக்கன் குழம்போ மட்டன் குழம்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஒரு இந்த சோம்பை வதக்கிறது வந்து மெயினாக இருக்கும். பாருங்கன்னா வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வதங்கணும். நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வதங்கணும். அவ்வளோதான், கொஞ்சம் நல்லா பொன்னிறமாகவும் வதங்கிருச்சு. ஸ்மெல் நல்லா இருக்கு. இப்போ கறியை போட்டலாம். அதில் நல்லா உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்க, மட்டன் நல்லா 10 நிமிஷம் நல்லா அந்த உப்புலேயே வெந்துருச்சு. இப்போ மசால் போட்டுக்கலாம். மசால் பார்த்தீங்கன்னா அரை முடி தேங்காய் போட போகிறேன். அதுக்கு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். குழம்பு தூளுங்க 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த 4 ஸ்பூன் போட்டு நல்லா இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் இதாகட்டும். அதுக்குள்ள நம்ம தேங்காய் அரைச்சி முடிச்சிடலாம். இப்போ இதில் அரை முறி தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பை எண்ணெயில் வறுத்து போட்டிருக்கோம். 2 சின்ன வெங்காயம், 3 கிராம்பு, 1 ஏலக்காய், இஞ்சி பூண்டு 2 இஞ்சி, பூண்டு ஒரு 4 போட்டு அரைக்க போகிறோம். பார்த்திங்களா, நல்லா இந்த கறி அந்த மசாலா நல்லா எண்ணெய் வெளியே வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்ச தேங்காவை போடலாம். அதில் போட்டாச்சு. நல்லா ஒரு 10 நிமிஷம் கிண்டலாம். மூடி வச்சுருவோம் 10 நிமிஷம். இப்படி மூடி வைக்கிறனால அந்த மசால் வந்து அந்த மசாலா இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இஞ்சி எல்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது எல்லாம் போயிடும். இது அப்படி நம்ம 10 நிமிஷம் மூடி வைப்போம். கறி பாருங்க, நல்லா பச்சை வாசம் போக நல்லா வதக்கியாச்சு. இப்போ மிக்ஸி கழுவுன தண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி, சிக்கன் வேகணும் இல்லையா 8 விசிலுக்கு, அதனால எக்ஸ்ட்ரா ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தக்காளி ஒரு தக்காளி, பச்சை மிளகாய் 1 நல்லா கிண்டி விட்டுலாம். இப்போ மிக்ஸி கழுவுன தண்ணி அப்படியே ஊற்றிடலாம். அது போக ஒரு சொம்பு தண்ணி அதில் ஊற்றலாம். அவ்வளோதான். லைட்டாக மிக்ஸியை மூடி வச்சுட்டு மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கறி மசாலா தூள் மட்டும் ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம். அவ்வளோதான். இப்போ நல்லா கிண்டிட்டு
குக்கரை மூடி வச்சிடலாம். இது 8 விசில் விடணும். மூடி திறந்துட்டு பார்க்கலாம். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கொஞ்சம் தூவினா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான்.